நடக்கும் கலவரத்தில் கமல்ஹாசன் போட்ட ஒரே ட்வீட். மகிழ்ச்சி பெருவெள்ளத்தில் மணிரத்னம். தமிழ் திரையுலகில் 1983ஆம் ஆண்டு பல்லவி அனு பல்லவி என்ற திரைப்படத்தை இயக்கி தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர் இயக்குனர் மணிரத்னம். அதன் பிறகு இதய கோவில், பகல் நிலவு, மௌனராகம், நாயகன், அக்னி நட்சத்திரம், சத்திரியன், அஞ்சலி, தளபதி, ரோஜா, திருடா திருடா, பாம்பே, இருவர், அலைப்பாயுதே, கன்னத்தில் முத்தமிட்டால், ஆயுத எழுத்து, ராவணன், கடல், ஓ காதல் கண்மணி, காற்று வெளியிடை, செக்கச்சிவந்த வானம், பொன்னியின் செல்வன், 2 பாகங்கள், தக் லைஃப் உள்ளிட்ட பல படங்களை இயக்கி வருகிறார். இப்படிப்பட்ட மணிரத்னம் தான் இயக்கிய ரோஜா திரைப்படத்திற்காக பிலிம்பேர் விருதை வென்றார். மேலும் AR ரஹ்மானை திரையுலகில் அறிமுகப்படுத்தி வைத்தவரும் மணிரத்னம் தான். இப்படி யாரும் அசைக்க முடியாத இடத்தில் இருக்கும் மணிரத்னம் திரையுலகில் இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் திரைக்கதை எழுத்தாளராகவும் பன்முக திறமையும் கொண்டுள்ளார். இப்படிப்பட்ட மணிரத்னத்தின் உண்மையான பெயர் என்னவென்றால் கோபாலரத்ன சுப்பிரமணியம் என்பதே ஆகும். அவரது வாழ்க்கை குறித்து பார்க்கையில் இவர் தனது பள்ளி படிப்பை சென்னையில் முடித்துள்ளார். பிறகு தனது இளங்கலை படிப்பான வணிகவியல் படிப்பை சென்னையில் உள்ள ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா கல்லூரியில் படித்துள்ளார். இந்த நிலையில் 37 வருடங்களுக்கு பிறகு கமல்ஹாசனுடன் மணிரத்னம் தக் லைஃப் என்ற திரைப்படத்தில் இணைந்துள்ளார். இந்த ஒரு திரைப்படத்தில் கமல்ஹாசனுடன் சிம்பு, த்ரிஷா, ஜோஜு ஜார்ஜ், நாசர், அபிராமி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இந்த ஒரு திரைப்படம் வரும் ஜூன் 5ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக இருக்கிறது. மேலும் நேற்று மணிரத்னம் மற்றும் இளையராஜா ஆகியோருக்கு பிறந்தநாள். மணிரத்னத்தின் பிறந்தநாளையொட்டி கமல்ஹாசன் போட்ட ட்வீட் மணிரத்னத்தை மகிழ்ச்சி பெருவெள்ளத்தில் ஆழ்த்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.